இப்போ இந்த மயனஸ் கலாச்சாரம் வந்த பிறகு குழந்தைகளுக்கு வந்து மயனஸ் அன்றாட உணவா, அதாவது காலையில பிரெட்டுக்கு மயனஸ், மதியானம் உணவு கூட மயனஸ், எல்லாத்துக்கூடயும் மயனஸ் சாப்பிட்ற ஒரு பழக்கமாகி போச்சு. என்னுடைய பேஷண்ட் ஒரு குழந்தை சொல்லுது, அந்த குழந்தைக்கு சிப்ஸு கொடுத்தா கூட சிப்ஸை கூட மயனஸில் முக்கி சாப்பிடக்கூடிய பழக்கம், அந்த அளவு அது ஒரு அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, எல்லாம் சரிதான். அந்த குழந்தைக்கு தேவையான புரோட்டீன் அதில் வந்துடுது, ஆரோக்கியமான உணவு இருக்குது, நல்ல கேலரிஸ் கிடைக்குது, நல்ல சத்தான உணவு. பட் அதில் இருக்கக்கூடிய ப்ரிப்ரேஷன், இப்போ அந்த மயனஸ் செய்யக்கூடிய ப்ரிப்ரேஷனில் தான் ப்ராப்ளம் வருது. உதாரணமாக பச்சை முட்டையில் பார்த்தீங்கன்னா, கோழி வந்து முட்டையை இடும்போது அந்த கோழியுடைய முட்டை போடுற நேரமானாலும் சரி, முட்டை போட்டு வீட்டு இருக்கிற நேரமானாலும் சரி, கோழியுடைய மலம் அந்த முட்டையில் ஏதோ 1-2 துகள்களோ 1-2 துளியோ இருந்ததுன்னா, அதை சரிவர பராமரிக்காமல் அங்கே இருந்து அந்த முட்டையை வைக்கக்கூடிய இடத்திலிருந்து அது ஷிஃப்ட் ஆகி கடைகளுக்கு வந்து, கடைகள்லேருந்து ஷிஃப்ட் ஆகி வீடுகளுக்கோ இந்த மாதிரி உணவகங்களுக்கோ வரும்போது, அந்த ஷெல்லில் இருந்து ஒரு சின்ன துகள் இந்த பச்சை முட்டையில் மிக்ஸ் ஆனாலே போதும், அந்த ஹோல் இதுவுமே கண்டாமினேட் ஆகிடும். அவங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஹோல் மைனஸ் இதே வந்து கம்ப்ளீட்டாக கண்டாமினேட் ஆகும். ஒரு மைக்ரோ ட்ராப் ஆஃப் சால்மோனெல்லோசிஸ் உங்களுக்கு தாராளம் போதும். சால்மோனெல்லோசிஸ் சொல்லக்கூடியது வந்து சால்மோனெல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு கிருமி, ஒரு பாக்டீரியா. இதோடைய மெயின் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, நம்ம வயிற்று சுவர்களில் போயிட்டு, நம்ம வயிறு குடல் சுவர்களில் போயிட்டு இது இன்ஃபெக்ஷனை உண்டு பண்ணும். அது கிட்டத்தட்ட 72 மணி நேரத்தில் ஆரம்பிக்கிற இன்ஃபெக்ஷன் 4லேருந்து 7 நாள் மிக மோசமான இன்ஃபெக்ஷனாக மாறலாம். நமக்கு டைஃபாய்டு இருந்தது பார்த்தீங்களா, அது சால்மோனெல்லா டைஃபி தான். அந்த டைஃபாய்டுங்கிற ஒரு விஷயம் சால்மோனெல்லோசிஸாக இப்போ நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. டைஃபாய்டு தான் நமக்கு வேக்சின் இருக்குது, சால்மோனெல்லோசிஸ்க்கு வேக்சின் கிடையாது. இந்த சால்மோனெல்லோசிஸ் அது கூட ஷிகல்லோசிஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ஷிகல்லோசிஸ் வந்தால் என்ன ஆகும்னா, வயிற்றுப்போக்கு கூட ரத்தமும் சேர்ந்து குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு.